முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரத்தின் மகனும் சிவகங்கை எம்பியுமான கார்த்தி சிதம்பரத்திற்கு சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவர் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டை பதிவு செய்து வழக்கு நடத்துமாறு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார்த்தி சிதம்பரத்திற்கு இதெல்லாம் புதிதல்ல. அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளன. எல்லாமே மோசடி வழக்குகள்தான். இவை தவிர INX மீடியா மற்றும் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரங்களில் அவர் மீது சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டுகளும் நிலுவையில் உள்ளன. சீன விசா லஞ்ச விவகாரம் இதே வகையைச் சேர்ந்த மூன்றாவது குற்றச்சாட்டு. நம் நாட்டின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களில் வேதாந்தா குழுமமும் ஒன்று. 2018 மூடப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை இந்த நிறுவனத்தை சேர்ந்ததுதான். பஞ்சாப் மாநிலம் தால்வண்டி என்னும் இடத்தில் 1980 மெகாவாட் அனல் மின் நிலையம் கட்டும் பணியில் இறங்கியிருந்தது வேதாந்தா குழுமம். இதற்கென தால்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் என்ற புதிய கம்பெனியும் துவங்கப்பட்டது. இதில் கட்டுமான பணிகள் சீன நிறுவனமான ஷான்டாங் எலக்ட்ரிக் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு அவுட் சோர்சிங் முறையில் வழங்கப்பட்டிருந்தது. 2011 ஆண்டு நிறைவு செய்யப்பட வேண்டிய இந்த கட்டுமானம் பல்வேறு காரணங்களால் தாமதம் ஆகியது. அங்கு பணியில் அமர்ந்திருந்த 263 சீன பணியாளர்களின் விசா காலாவதி ஆகிவிட்டிருந்தது. கட்டுமான பணியை முடித்து தொழிற்சாலையை ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தது நிர்வாகம். சீனாவில் இருந்து புதிய தொழிலாளர்களை கொண்டு வருவதில் காலதாமதம் ஏற்படும் என்பதால் ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த 263 சீன பணியாளர்களுக்கும் விசா நீட்டிப்பு செய்ய விரும்பியது நிர்வாகம். அப்போது உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம். விசா விதிகளின்படி ப்ராஜெக்ட் விசாவில் வந்தவர்களுக்கு விசா நீட்டிப்பு கிடைக்காது. எனவே ஒரே ஒரு முறை இந்த விதிகளை தளர்த்த முடிவு செய்தார் உள்துறை அமைச்சர். இந்த நிர்வாக முடிவை நேர்மையாக எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த சலுகை அளிக்க சிதம்பரத்தின் குடும்பம் வேதாந்தா குழுமத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. கார்த்தி சிதம்பரம் தன் தந்தையிடம் பேசி தங்களுக்கு இந்த சலுகையை வாங்கி கொடுக்க முடியும் என்று நம்பிய தால்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் விகாஸ் மக்காரியா கார்த்தி சிதம்பரத்தின் அக்கவுண்டன்ட் பாஸ்கர் ராமனை அணுகினார். கம்பெனியின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டார் பாஸ்கர் ராமன். 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததால் இந்த சலுகையை பெற்றுத் தருவதாகவும் கூறியிருந்தார் அவர். 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் இந்த சலுகையை பெற்றுத் தருவதாகவும் கூறியிருந்தார் அவர். பெல் டூல்ஸ் என்னும் மும்பை கம்பெனி மூலம் பாஸ்கர் ராமனுக்கு 50 லட்சம் ரூபாய் பணமாக வழங்கப்பட்டது. பாஸ்கர் ராமன் இந்த தொகையை அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தார். இந்த நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகள் கார்த்தி சிதம்பரத்தின் பெயரில் இருந்தன. இப்படித்தான் கார்த்திக் சிதம்பரம் மாட்டிக்கொண்டது. லஞ்சம் பெறப்பட்ட பின்னரே 263 சீன விசாக்களுக்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டது என்பது குற்றச்சாட்டு. அன்று சட்டத்திற்கு புறம்பான வழியில் பணமாக பெறப்பட்ட 50 லட்சம் ரூபாய் இன்று 1,59 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது என்கிறது அமலாக்கத்துறை. 2024 வருடம் கார்த்தி சிதம்பரம் உட்பட 6 பேர் மீது மத்திய புலனாய்வு மையம் வழக்கு தொடுத்திருந்தது. இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றார் கார்த்தி சிதம்பரம். எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி பணிய வைக்க விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு பயன்படுத்துகிறது என்று வழக்கம் போல் குற்றம் சாட்டினார் கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை இதற்கு முன்பு நடத்திய ரெய்டுகளில் பல ஆவணங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அவற்றில் இருந்துதான் 2015 ஆண்டு இந்த விவகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தின் வீடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் CBI மீண்டும் சோதனை நடத்தியது. இது பற்றி வேதாந்தா குழும அலுவலகங்களில் சோதனைகள் நடத்திய போது தால்வாண்டி சாபோ பவர் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் விகாஸ் மக்காரியா அப்ரூவராக மாறினார். இதுவே கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆபத்தாக மாறியது. இந்த வழக்கில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவர் பாஸ்கர் ராமன், இரண்டாவதாக குற்றம் சாட்டப்பட்டவர் கார்த்தி சிதம்பரம். குற்றம் செய்ய திட்டமிடப்பட்டது, லஞ்சம் வாங்கியது மற்றும் சாட்சியங்களை அழித்தது ஆகிய 3 குற்றச்சாட்டுகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சேதன் ஸ்ரீவத்சவா என்பவர் மட்டுமே ஆதாரம் இல்லாத காரணத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருபோல நடத்தாமல் ஒவ்வொருவரின் மீதுள்ள குற்றச்சாட்டுகளுக்காக ஆதாரத்தின் அடிப்படையிலேயே நீதித்துறை இந்த வழக்கை நடத்துகிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம்.
குற்றம் நடந்துள்ளது என்பதை உறுதி செய்யும் விதத்தில் அதற்கு தேவையான ஆதாரங்களும் சாட்சியங்களும் திரட்டப்பட்டுள்ளன என்றும், தரகர்கள், கம்பெனிகள், போலி ஆவணங்கள், கடித போக்குவரத்து மற்றும் பணப்பரிமாற்றம் ஆகிய அனைத்தும் குற்றம் நடந்துள்ளதை உறுதி செய்கின்றன என்றும் நீதித்துறை கருத்து கூறியுள்ளது. விசா விதிமுறைகளை மாற்றுவதும் சீன பணியாளர்களுக்கு சலுகை கொடுப்பதும் நம் நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் பெரிய அச்சுறுத்தலாகும். இதே நடைமுறையை நாளை மற்ற எதிரி நாடுகளும் பின்பற்றலாம். அது நம் நாட்டிற்கு பேராபத்தாக முடியும். சீனா விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை, மர்மமாகவே இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மன்மோகன் சிங் தலைமையில் சீன கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்தது என்பதை காங்கிரஸ் கட்சி இன்று வரை வெளியிட தயங்குகிறது. நாட்டின் உயரிய பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்புணர்வுடன் மட்டுமல்ல, நேர்மையுடனும் பணியாற்ற வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மத்திய அரசில் பல அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார்கள். அவர்களில் சிலர் கைதும் செய்யப்பட்டார்கள். அதில் அன்றைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரமும் ஒருவர். மத்தியில் நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் 10 வருடங்கள் பணியாற்றிய ப. சிதம்பரம் தன் பணிக்காலத்தில் பல்வேறு நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுத்திருப்பார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டில் எத்தனையோ பேருக்கு சலுகைகள் வழங்கியிருப்பார். இந்த சலுகைகளுக்கு அவர் கைமாறு பெற்றாரா என்பதை தீர ஆய்வு செய்து உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். ப. சிதம்பரம் தன் பதவிக்காலத்தில் எடுத்த மிக முக்கியமான முடிவுகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.